தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைக்கு திருவாசகத்தில் பரந்து விரிந்திருக்கின்ற வாழ்வியல் நெறிகளை நாம் பேசவிருக்கின்றோம். வாழாப்பத்தில் 2 பாடல்களை தேர்ந்தெடுத்து நாம் பேசவிருக்கின்றோம். பருதி வாழ் ஒளியாய் பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலன் கண்டாய், திருவுயர்கோள சிவபுரத்தரசே திருப்பெருந்துறையுரை சிவனே. கருணையே நோக்கி கசிந்து உருகி, கருணையே நோக்கி கசிந்து உருகி கலந்து நான் வாழுமார் அறியா மருளலேன், உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே. கருணையே நோக்கி கசிந்து உள்ளம் உருகி கலந்து நான் வாழுமார் அறியா மருளனேன், உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே. பருதிவாள் ஒளியாய் பாதமே அல்லால் சிவபெருமான் சூரிய ஒளியை ஒத்த ஒளியினை கொண்டவன் சிவபெருமான். பருதி வாழ் ஒளியாய் பாதமே அல்லால் திருவடி அல்லாது மற்று நான் மற்றிலன் கண்டாய், அதுதான் எனக்கு பற்று. சிவபெருமான் திருவடிகளை பற்றுதல்தான் எனக்கு பற்று. உயர்கோள சிவபுரத்து அரசே திருப்பெருந்துறையுரை சிவனே, கருணையே நோக்கி கசிந்து உள்ளம் உருகி கலந்து நான் வாழுமாறு அறிகிலேன், வாழுமாறு அறியா மருளனேன், உலகில் வாழ்கிலேன் கண்டாய். அதாவது கருணையே நோக்கி, இந்த இடத்திலே கருணையே நோக்கி என்றால் சிவபெருமானை நோக்கி கசிந்து உள்ளம் உருகி கலந்து நான் வாழுமாறு அறிகிலேன், வாழுமாறு அறியா மருளனேன். அதாவது மருளன் என்றால் குழப்பத்தில் இருப்பவன், தெளிவில்லாதவன் என்று அர்த்தம். மருளன், மருளனேன் வாழ்கிலேன் கண்டாய், ஐயா வாழ முடியாதே வருக என்று அருள் புரியாயே என்கிறார். இன்னொரு பாட்டிலே இதே கருத்து எண்ணம் உடல் வாய் மூக்கொடு செவி கண் என்றிவை நின்கணே வைத்து மண்ணின் மேல் அடியேன் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே. இந்த 2 பாடலையும் இணைக்கின்றோம். கருணையே நோக்கி கசிந்து உருகல் என்றால் என்ன? இந்த பாடலிலே எண்ணம், நம்முடைய எண்ணம், உடல் வாய் மூக்கொடு செவி கண் என்ற 5 எண்ணம் அனைத்தும் சிவபெருமானை நோக்கியே இருக்க வேண்டும். அவ்வாறு என்னால் முடியவில்லை, வாழ்கிலேன், என்னால் வாழ முடியவில்லை. இதுதான் அங்கே கருத்து. கசிந்து, கருணையே நோக்கி கசிந்து என்று சொன்னால் சிவபெருமானை நோக்கி எண்ணம் இருக்க வேண்டும், சிவபெருமானை நோக்கி 5 இருக்க வேண்டும், சிவபெருமானை நோக்கியே முழுமையான அர்ப்பணிப்பும் பக்தியும் இருக்க வேண்டும். அதுதான் கருணையே நோக்கி கசிந்து உள்ளம் உருகி, கருணையே நோக்கி கசிந்து அதோடு கலந்து. அதுதான் பாடலிலே சொல்வார்கள்,
செச்சை மலர்புரை மேனியன் திருப்பெருந்துறை உறைவான் நிச்சம் என நெஞ்சில் மண்ணி யானாகி நின்றானே. நெஞ்சில் மண்ணி, நெஞ்சோடு கலந்து, இறைவனை நாம் நெஞ்சோடு கலந்து வைத்திருக்க வேண்டும். அதே இன்னொரு வரியும் சொல்லுவார் மாணிக்கவாசகர், எம்பெருமானே என்னை ஆழ்வானே என்னை நீ கூவிக்கொண்டு அருளே. அதாவது நம்முடைய குழந்தைகளை இங்கே வா என்று அழைப்போம், இங்கே வா, இங்கே இரு என்று அழைப்போம். அதுபோல சிவபெருமான் மாணிக்கவாசகரை இங்கே வா என்று அழைக்க வேண்டுமாம். எம்பெருமானே என்னை ஆழ்வானே என்னை நீ கூவிக்கொண்டு அருளே. பக்தி எந்த அளவிற்கு நெருக்கத்தை உருவாக்கி இருக்கிறது. ஆசைப்பத்திலே மாணிக்கவாசக பெருமான் சொல்வார், இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. எப்படிப்பட்ட ஆசை? இருளை துறந்திட்டு, அறியாமையை துறந்திட்டு, மாயையை துறந்திட்டு, இங்கே வா, என்னிடத்திலே வா என்று அங்கே கூவும். அங்கே என்று சொன்னால் சிவபெருமான் இருக்கிற இடத்திலிருந்து அந்த ஒளி வர வேண்டுமாம். அங்கே கூவும் அருளை பெறுவான். மாணிக்கவாசகர் அந்த அருளை பெறுவாராம். அதான் மாணிக்கவாசகர் சொல்லார், அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே. ஒரு தாய் தன் குழந்தைகளே இங்கே வா, அங்கே வேண்டாம், இங்கே வா அப்படி என்று அழைப்பது போல மாணிக்கவாசக பெருமானை சிவபெருமான் அழைத்து அருள் செய்ய வேண்டும் என்பது இங்கே நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இறைவன் மீது அளப்பரிய அன்பினை நாம் வைத்திருக்கின்ற பொழுது இறைவனே நம்மை அழைத்து அருள் செய்வான். இறைவனே நம்மை அழைத்து ஆட்படுத்தி ஆற்றுப்படுத்தி நல் வழியினை நமக்கு காண்பிப்பான். இறைவன் மீது அளப்பரிய அன்பினை நாம் பொழிகின்ற பொழுது நம்முடைய வேண்டுதல்களை அவனே அறிந்து நிவர்த்தி செய்வான். அதனால்தான் மாணிக்கவாசகர் அப்படிப்பட்ட வரிகளை பயன்படுத்தி, எம்பெருமானே என்னை ஆழ்வானே என்னை நீ கூவிக்கொண்டு அருளே. இந்த பாடல்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகின்ற வாழ்வியல் நெறி, இறையருள் நம் வாழ்விற்கு மிக மிக அவசியமாக இருக்கின்றது. இறைவன் மீதான நம்பிக்கை அவசியமாக இருக்கின்றது. இறைவன் மீது நாம் செலுத்த வேண்டிய அன்பு நமது அவசிய கடமையாக இருக்கிறது. அது பக்தியின் விதையாக இருக்கிறது. கருணையே நோக்கி கசிந்து உருக வேண்டும். என்பு உருக ஊனாய் உயிராய் உணர்வாய் சிவமே இருக்க கலந்து, உள்ளத்தோடு கலந்து இருக்க உள்ளத்தை கோவிலாக்கி வைக்க வேண்டும். நம்முடைய எண்ணம், நம்முடைய உடல், அதாவது வணங்குவதற்குரிய உடல், வணக்கம் செலுத்துவதற்கு என்றுமே கோவிலை சென்று தினமும் நடந்து கோவிலை அடைந்து சிவபெருமானை வணங்குவதற்காக நல் உடலை நாம் தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும். உடல் நலத்தோடு இருக்க வேண்டும். அதுதான் உடல். முழுமையான எண்ணம், நல்ல மனதை நாம் தேக்கி வைத்து கொள்ள வேண்டும். அந்த மனதை கோவிலாக்கி ஆண்டவனை அமர்த்த வேண்டும். வாய் அஞ்செழுத்தை தொடர்ந்து உச்சரிக்க வேண்டும். தொடர்ந்து 12 திருமுறைகளை பாடிக்கொண்டிருக்க வேண்டும். சிந்தனை சிவசிந்தனையிலே இருக்க வேண்டும். காண்கின்ற கண்கள் எல்லாம், காணும் இடமெல்லாம் சிவமே என்று இருக்க வேண்டும். செவிகள் 12 திருமுறைகளை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். முழுமையாக சிவமயம் என்று இருக்கின்ற பொழுது இறைவன் நம்முள் அமர்ந்து, எப்படி நாம் இந்த வரி சொல்கிறோம், யானாகி நின்றானே என்பது போல
சிவபெருமான் பக்தனாகி நின்று விடுவான். இந்த நன்னெறிகளை நாம் இந்த பாடல்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். நல்ல நெறிகள், இறைவனை வணங்குவதற்கான நெறிகள். வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய். ஏன் வாழ முடியாது? பாரொடு விண்ணாய் பரந்த எம் பரனே, பற்று நான் மற்றிலன் கண்டாய். சீரொடு பொழிவாய் சிவபுரத்தரசே, திருப்பெருந்துறை உரை சிவனே. ஆரொடு நோகேன், ஆர்க்கு எடுத்து உரைக்கேன். ஆண்ட நீ அருள் இலையானால், இறைவனுடைய அருள் இல்லை என்றால், வார்கடல் உலகில், கடல் சூழ்ந்த இந்த உலகிலே வாழ்கிலேன் கண்டாய், வாழ்கிலேன் கண்டாய். வாழ முடியாது என்று உனக்கு தெரியும். வருக என்று அருள் புரியாயே, என்னை அழைத்து வருக 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 என்று அருள் புரியாய். நன்னெறி காட்டுவாய், நின் திருவடியிலே அடைக்கலம் தருவாய். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கின்ற வாய்ப்பினை எமக்கு தருவாய். இறைவா, வாழ்கிலேன் கண்டாய், வருக வருக என்று அருள் புரியாயே. இதுதான் நாம் மாணிக்க வாசகரிடத்திலே வேண்டுவது. வேண்டுவதற்கு ஏற்ப நாம் பக்தியினை செலுத்த வேண்டும், அன்பினை செலுத்த வேண்டும். அன்பே சிவம், அன்பே சிவம். அன்பினை செலுத்தி பக்தி வழியிலே நம்முடைய பயணத்தை தொடங்க வேண்டும். உள்ளத்திலே உண்மை என்றும் இருந்திட நாம் கவனமாக இருந்திட வேண்டும். மனநிலையை சமமாக என்றும் வைத்திருக்க வேண்டும். எப்படி ஐம்புலன்கள் இறைவன் மீதே, நம்முடைய எண்ணம் முழுதும் இறைவன் மீதே அந்த கருணையை நோக்கி கசிந்து உருகிக் கொண்டிருக்க வேண்டும். அந்த உருக்கம், திருவாசகம் காட்டுகின்ற உருக்கம், நம்மை இறையருளை நோக்கி அழைத்து செல்லும் என்று சொல்லி, அன்பர்களே, உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். இறையருளோடு அனைவரும் இன்பமாக வாழ்ந்திட வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.